ஃபர்ஸ்ட் டைமா வரோம். இது வரைக்கும் எந்த மாநாடு எதுவுமே போனது இல்லைங்க. இதான் அண்ணாமலைக்காக ஃபர்ஸ்ட் டைம் வராங்க. அவர் படித்தவர் எல்லாமே தெரியும் அவங்களுக்கு. டாக்டர் ரொம்ப நாலேஜ் இருக்கிறவங்க. நல்லாவே பாதுகாப்பு வேணும்னு தான் சொன்னாங்க. சொல்லிருந்தா இப்போ வர்றேன். பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும். மெயினாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாம் போதை எல்லாமே போதை அடிமையாயிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒழிக்கணும். அதுக்காகவே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இது. அதனால கண்டிப்பாக எல்லாருமே வரும். இப்போ ஒரு 19 லட்சம் எதுவுமே கிடையாது. அது அவங்கவுங்க விருப்பத்தோட வந்தது. எதுவுமே கிடையாது. இது வந்து நான் எங்களோட சொந்த விருப்பத்தில் வந்தது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 2031 கண்டிப்பா இவர் தான் சீஃப் மினிஸ்டர். கண்டிப்பா அந்த அளவுக்கு தான் மாற்றம் இருக்க போகுது. மாற்றம் வரணும். இந்த மாதிரி ஒரு அமைப்பு ஆரம்பிச்சு போதை ஒழிப்பு அப்படின்னு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்திங்கிறது அது யாருக்குமே தோணலையே. ஒரு வித்தியாசத்துக்கு ஒரு படித்தவர் நடித்தவர் நாட்டை கொடுத்து இது பண்ணதான் போதும். நம்ம இதுவரை நம்ம சந்ததிகள் நாங்கள்லாம் ஊழல் லஞ்சம் அதில் எல்லாம் ரொம்ப அடிவிட்டு இது பண்ணி எங்கள் வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சு போச்சு. எங்கள் எதிர்கால சந்ததிகள் நல்லாயிருக்கும். அதனால் அவரோட முன்னெடுப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதம் வந்து போதை ஒழிப்பு சொல்லியிருக்காரு. அடுத்த மாதம் வந்து சுற்றுப்புற சூழல் சொல்கிறாரு. அடுத்த மாதம் இயற்கை விவசாயம் சொல்கிறாரு. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் ஒவ்வொன்று சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சமுதாயத்துக்கு எல்லாம் தேவையானது. இப்போ நாடே வந்து இந்த போதை ஒழிப்பில் இந்த அரசியல் கட்சி பண்ண அவங்க வியாபாரத்துக்காக வேண்டி போதை காலத்து நாடே சீரழிஞ்சு நம்ம தமிழ்நாடே சீரழிஞ்சு அடைக்குது. இதிலிருந்து நம்ம இளைஞர்களை மீண்டு எழுந்து வரணும். அந்த மாதிரி இந்த ஒரு முன்னெடுப்பை யாருமே எடுக்கலையே. அதனால் எங்களுக்கு பெரிய ஒரு வித்தியாசமான தலைவராக தெரிகிறார். அவர் வந்து ஒரு சுயநலமில்ல, அவர் நேர்மையானவர். அவரோட நேர்மை வந்து நம்ம ஒன்றும் இது பண்ண வேண்டியது அவசியம் இல்லை. அவருக்கு இருக்கிறதுக்கு அவர் எங்கேயோ போயிருந்திருக்கலாம். அத்தனை விட்டுட்டு அவர் நாட்டுக்காக வேண்டி நம்மளுக்காக வேண்டி வந்து பண்ணுறாரு. கண்டிப்பாக அவரோட தோழர் நின்று பண்ணி அவர் ஜெயிக்க வச்சா தான் நம்ம சந்ததிகள் நல்லாயிருக்கும். நம்ம வருங்கால தமிழகம் நல்லாயிருக்கும். நம்ம தமிழகத்தை வந்து இந்தியாவிலே நம்ம பேசுகிற அளவுக்கு கொண்டு போயிடுவார். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தண்ணீரற்ற தலைவர், நேர்மையான தலைவர். பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து அண்ணாமலை அண்ணன் எந்த இடத்துலையுமே மரியாதை கொடுப்பாருங்க. ஃபஸ்ட்டு வந்து எங்கே பார்த்தீங்கனாலும் அக்கா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களான்னு சொல்லி கேட்குறவர் அண்ணனோட பின்னாடி நிற்கிறதுக்கு வந்து எங்களுக்கு வந்து அவ்வளோ பெருமையாக இருக்குது. அண்ணாமலை அண்ணனோட கூட நாங்கள் வீத லீடரில் இணைஞ்சதுக்கு வந்து எங்களுக்கு அவ்வளோ பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. பெண்களை என்றைக்குமே அவர் பாதுகாப்பார். நீங்கள் இந்த மாநாட்டு மூலியமாகவே இதை தெரிஞ்சுக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா போதை ஒழிப்பேங்கிறது பெண்களுக்காக தான் இந்த மாநாட்டையே அவர் வந்து நடத்துகிறாரு. இதில் ஒரு குடும்பத்துலேயுமே பெண்கள் தான் பாதிப்படைகிறாங்க. இப்போ கணவனாராகட்டும், குழந்தையாகட்டும், மாமனாராகட்டும், ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஒரு குடும்பத்தில் இருக்கிற பெண்களுக்கு தான் வந்து பாதிப்பு. இதை முதல்ல மாற்றணும் அப்படிங்கிறதுனால தான் முதல் மாநாடே போதைக்கான மாநாடாக தமிழகத்தில் கையில் எடுத்திருக்காரு. கண்டிப்பாக அண்ணன் உண்ணி நிறையா விஷயங்கள் செய்வார். பெண்களுக்கு உண்டான அனைத்து சமமானதையும் செய்வார்னு எங்களுக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. நிறைய பெண்கள் இருக்கிறாங்க. எல்லாருமே கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க தமிழகத்தில். இந்நேரம் மற்ற மாநாட்டில் பார்த்தீங்கன்னா காலி சேராக தான் இருந்திருக்கும். நீங்கள் இதிலிருந்தே பார்த்துருக்கலாம். எல்லாருமே இங்கே தலைவர்கள் தான். இங்கே யாருமே தொண்டர்கள் கிடையாது. எல்லாத்துக்கும் சமமான உரிமை கொடுத்துருக்காரு இன்றைக்கி. அதனால் எல்லாருமே தமிழ்நாடு முழுவதும் வந்துட்டுருக்காங்க. நம்மளுடைய மாநாட்டில் பார்த்திங்கன்னா மரக்கன்றுகள் கொடுக்குறாங்க. மக்களுக்கு பாதுகாப்பு தான் நடத்துகிறாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா போதை விழிப்புணர்வு அண்ணன் பெரிய லெவலில் வந்து கண்டிப்பாக கொடுப்பாரு. இது பெரிய தமிழகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும்னு நாங்கள் நம்புகிறோம். பார்த்திங்கன்னா அண்ணன் முன்னாடி தான் நாங்களாம் நிற்க போகிறோங்க. பெண்களுக்கு வந்து அண்ணன் முதல்ல வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாருங்க. அதனால் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எங்கள் அண்ணன் தாங்க. அவ்வளோதாங்க. இத்தனை வருஷம் நம்ம என்ன இதில் இருந்தாலும் சரி எங்கள் அண்ணன் தான் முக்கியம்னு போட்டு நம்ம வந்தாச்சுங்க. அவ்வளோதானுங்க. எப்போவுமே அவர் பின்னாடி தானுங்க. அவர் கண்டிப்பாக எங்களுக்கு நல்லது தான் செய்வாருன்னு எங்களுக்கு தெரியுங்க. சும்மா இருக்கும்போதே அக்கா நல்லா இருக்கிறீங்களா, சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கிறீங்கன்னு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தாலும் கூட அண்ணன் சொல்லுவாருங்க, கேட்பாரு நல்லா இருக்கிறீங்கன்னு. அப்படி இருக்கும்போது வந்து அரசியல்வாதி பார்த்தாங்க கூட பார்க்காம போகிற இதில் வந்து எங்கள் அண்ணன் கூப்பிட்டு பேச வரலைங்க. அதுவே பெரிய விஷயம் தானுங்க. சொல்லுங்க பார்க்கலாம். கண்டிப்பாக வேணுங்க. கண்டிப்பாக வேணும். இந்த தலைவர் தான் எங்களுக்கு வேணும். நிஜ வாழ்க்கை தலைவர் வேணும். நடிகர் தலைவர் எங்களுக்கு தேவையில்லை. ஓகேங்களா? அண்ணாமலையே என்ன காரணமாக உங்களுக்கு ஈர்க்குன்னு சொன்னீங்களா, அதுக்கு காரணம் காமராஜர் தான். காமராஜர் படிக்காதவர், மேதை. அவர் வழியில் நடத்துக்கிறாரு நம்மளோட தலைவராக, மக்கள் தலைவர் அண்ணாமலை. அவர் வந்தால் பாரம்பரியத்தை காப்பாற்றுவார். அறம் சார்ந்து கொண்டு போவார். அதிரடியாக அறம் சார்ந்து கொண்டு போவார். தர்மத்தை காப்பாற்றுவார். சுய ஒழுக்கத்தை காப்பாற்றுவார். பண்பாடை காப்பாற்றுவார். இன்னும் சொல்லிக்கிட்டே போகிறோம். நம்மளை பாரம்பரியத்தை காப்பாற்றுவார். நம்ம தலைமுறைகளை காப்பாற்றுவார். நல்ல மரக்கன்றுகளை கொடுத்து இயற்கையை காப்பாற்றுவார். நிறைய இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். அவர்கிட்ட சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது. கண்டிப்பாக என்ன மாதிரி நான் ஒரு 45 வயசுக்கு மேலே உள்ள பொண்ணு, என்ன பொம்பளை. ஆனால் நிறைய லேடிஸுகள், குழந்தைகள், மாணவர்கள் நிறையவர் எப்படி விஜய் மாமா நாங்களாம் அண்ணாமலை மாமான்னு சொல்லி ஒவ்வொரு வீட்லேயும் இருக்காங்க. கண்டிப்பாக காலேஜில் இருந்தும் பெண்கள் வராங்க, வேலை வாய்ப்பில் இருக்க பெண்களும் வராங்க. எல்லாருமே எங்களை மாதிரி வந்துக்கிட்டே இருப்பாங்க.
இது டெய்லர் தான் சொன்ன மாதிரி இந்த மாஸ் பிக்சர் நிறையா இருக்குது. இந்த மாதிரி மாற்றத்தை உருவாக்குவாங்க, சுற்றுச்சூழலை சரி பண்ணன்றாரு. எல்லாத்தையுமே இதுதான் வந்து சேவை. இவ்வளோ நாளும் நடந்தது வியாபாரம், அரசியல்ன்ற ஒரு வியாபாரம் தான் இவ்வளோ நாளும் பார்த்தோம். இப்போ இதை ரொம்ப நாளாக எதிர்பார்த்து நிறைய பேர் செத்தே போயிட்டாங்க. நல்லவன் ஒருத்தன் வருவான், நல்லவன் ஒருத்தன் வருவான்னு நம்ம இவர் நீ ஃபஸ்ட்டு மாறு, மற்றவங்கள மாற்றலான்றாரு. அதனால தான் நாங்கள் மாறி நிற்கிறோம். நிறைய வர மாற்றுவோம், நிறைய உருவாக்குவோம். நல்ல தமிழகத்தை நல்ல தலைமுறையை உருவாக்குவார். அவர் பின்னாடி நாங்கள் எப்பவும் இருப்போம்.